Bonjour guys, welcome to Adim Thamel. இன்னைக்கு நம்ம பீட்சாவோட பேஸ் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாட்டர் வந்து 80 கிராம், ஈஸ்ட் 3 கிராம், சுகர் 2 கிராம், சால்ட் வந்து 2.5 கிராம், ஆயில் வந்து 15 கிராம் கைஸ். அதோட மைதா வந்து 300 கிராம் கைஸ். ஈஸ்ட், மைதா, சுகர் அண்ட் சால்ட்டை சேர்த்து அவங்களோட பீட்டர்ல போட்டுங்க. அதோட ஆயில் வாட்டர் ஊத்திங்க. அதோட ஆயில் பீட் இது ஆன் பண்ணிட்டு அது டோ வர வரைக்கும் நீங்க இது பண்ணணும். பீட்ர அந்த கம்பியை எல்லாமே அந்த மாவு சுத்தி இருந்தாதான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அது இந்த மாதிரி வர வரைக்கும் அவ்வளவுதான். இப்ப நம்ம டோ வந்து ப்ரூவ் ஆகணும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. 1 ஹவர் ப்ரூவ் ஆயிடுச்சு. பாருங்க நம்ம மாவு ஒழுங்கா வந்துடுச்சு. இப்ப நம்ம வெளில எடுத்துருவோம். மதியம் போட்டு அடுத்து நம்ம டோ எடுத்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை 4 எடுத்துக்கோங்க. 4 எடுத்து ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பால் எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு இது பண்ணிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு கையை உள்ள வச்சுக்கோங்க. அடுத்து இப்படியே செஞ்சு இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ல ஒரு இது கிடைச்சிடும். ட்ரேல வச்சுட்டு மேல பட்டர் ஷீட் வச்சு அது மேல உங்க பேஸை வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்பதான் சாஃப்டா வரும். உங்க டோவை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 120ல வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வைங்க. வச்சுட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அது ரெடி ஆயிரும். கைஸ், நம்ம பீட்சா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல நம்ம பீட்சா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஓகே கைஸ், பை பை, see you.